இங்கே எவ்வளோ நாளாக இந்த திருட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு 1-1.5 வருஷமாக நடக்குது சார். சார், எனக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா திருட்டோட டீட்டெயில்ஸும் வேணும். கிரைம் டீட்டெயில்ஸ், விக்டிம்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாமே என் டேபிள் மேலே இருக்கணும். ஓகே சார். ஆர்டர் வைஸ், டேட் வைஸ். ஓகே சார். சார், அந்த திருடங்க இந்த போலீஸ் வீட்டிலே திருடிட்டாங்க. இந்த போலீஸ் எப்படி நம்மளை காப்பாற்ற போறாங்க? ஊருக்குள்ள திருடும் போது எல்லாம் அமைதியா இருந்தாங்க. இப்ப போலீஸ் வீட்டுல திருடு போயிருக்கு. அதோட வழி தெரியும். நம்ம ஊர் போலீஸ்க்கே இந்த கதியா? சார். மணி அண்ணா, என் வீட்டோட சேர்த்து 5 திருட்டு. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இந்த எஃப்ஐஆரில் இருக்கிறத தவிர வேற டீட்டெயில்ஸ் தெரியுமா? சார், அவங்க இந்த ஊர் திருடங்க மாதிரி தெரியல சார். ஏன்னா அவங்க நல்லா பிளான் பண்ணி அழகா திருடுறாங்க சார். அது எந்த அளவுக்குன்னா, திருட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் அந்த வீட்டில் திருட்டு நடந்திருக்குங்கிறதே தெரிய வரும். ரொம்ப பிளான்டாக தான் இருக்காங்க. ஆனால் வீட்டை பற்றியும் ஆளுங்களை பற்றியும் இவ்வளோ தூரம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா இந்த ஊருக்காரங்களாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஊர் ஜனங்களோட நெருங்கி பழகிறவங்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ்மேன். இந்த சேல்ஸ்மேன்லாம் ஊருக்குள்ளேயே தான் சுற்றுவாங்க. எல்லார் வீட்டுக்கும் போவாங்க, எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, யாருக்கும் டவுட்டே வராது. ஆனால் இந்த ஊரில் சேல்ஸ்மேன் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இவங்க வேற முகமுடிய போட்டிருக்காங்க. அப்படின்னா சார்? அப்படின்னா காய்கறி விற்கிறவனா இருக்கலாம், பூ, பழம், இந்த மிட்டாய், கேண்டி, மீன் விற்கிறவனா கூட இருக்கலாம். சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு வேலை பார்த்தோன்னா இந்த போஸ்ட்மேன், அப்படி இல்லைன்னா கேபிள்காரன், லைன்மேனு கூட.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எப்படிலாம் வெவ்வேறு முகமுடியை போட்டுக்கிட்டு நம்ம கூடவே தான் இருக்காங்க. சார், இந்த ஊர்ல ஊர் முழுக்க சுத்தி வியாபாரம் பண்றவன்னா மீன் விற்கிற நம்ம நாகா மட்டும்தான் சார். ஆனா அவன் ரொம்ப நல்லவன் சார். தினமும் இந்த பக்கம் வரும்போது அவன் இங்க வந்துட்டு தான் சார் போவான். அவனா தான் இருக்குன்னு உறுதியா சொல்லல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்ன. சரி, அந்த லேண்ட் கிராபிங் கேஸ் ஃபைலை கொண்டு வாங்க. சரிங்க சார், கொண்டு வரேன். டே நாகா, எஸ்ஐயோட வீடு ரொம்ப டேஞ்சர்ரா. அதுவும் புது எஸ்ஐ வேற. அவன் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு எதுவும் வேணான்னு எனக்கு தோணுதுப்பா. புதுசா இருந்தா என்ன, பழசா இருந்தா என்ன, கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு, உன் கடமையை நீ செய்யன்னு. அதுக்கான பலனை நீ எதிர்பார்க்க கூடாதுன்னு. இங்க பாரு, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுன்னு வச்சுக்க, எவனாலையும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுடா. ஆவண்டா அந்த எஸ்ஐ வந்த உடனே நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. இது தாண்டா நம்மளுடைய அடுத்த டார்கெட்டு. மணியண்ணன் சார், அடுத்த திருட்டு நடக்க போகிறது என் வீட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்களா. இந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ள எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். நீ ஒன்று பண்ணு, ஆனேகதேன்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லு, நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு வீட்டோட கீ கொடுத்து அனுப்புகிறேன். ஷியோர், டேக் கேர். கிஷோர் சார், என் வீட்டுக்கு போங்க, என் ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க, கீ கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க சார். சார், மல்நாடு எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு மணி அண்ணா. அப்பப்போ கோவிலுக்கு வரதுக்காக வந்துட்டு இருந்தோம், இப்போ டியூட்டிக்காக வந்தாச்சு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
கொசுவத்தி மேலேயே கொசு சுத்தினா மாதிரி அந்த திருடங்க இந்த போலீஸ் வீட்லயே திருடிட்டாங்க. இந்த போலீஸ் எப்படி நம்மள காப்பாத்த போறாங்க? ஐயோ, என்ன முறைக்கிறாரு? உள்ள போ. மல்லி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வேலை செய்யறவங்க. நான் திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன். இங்க வாயை திறக்க வைக்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நேரா விஷயத்துக்கே வரேன். யார் அந்த திருடனுங்க? மல்லி, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பணம் விழும். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார் தெரியும். மணி என்ன சார்? அந்த நம்பரை வாங்கி யாருன்னு பாருங்க. சரிங்க சார். மல்லி உட்காரு. சார், 1-2 சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. எல்லா டேட்டாவையும் காப்பி பண்றேன் சார். சேகர் சார், அன்னைக்கு அனானிமஸ் கால் வந்துச்சுல்ல? ஆமா சார். அந்த சிம்மை ட்ரேஸ் பண்ணீங்களா? சார், அது உத்தர் கன்னடா சிம் சார். ரீட்டாங்கிற பேர்ல தான் இருக்கு சார். ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். யா. நம்ம பிளான்ல சொதப்பிருச்சாடா. இந்த நாக எங்கடா போயிருப்பான்? தாத்தா கடைக்கு போலாமா? சரி. ஓ. சேகர், இவ்வளவுதான் ஃபுட்டேஜா? ஆமா சார், இவ்வளவுதான் கிடைச்சது. இதுல எதுவும் கிடைக்காது போல இருக்கு. நாட் எனஃப். சார், இவரோட நம்பர் தான் சார் அது. உட்கார வைங்க. இவரோட பேர் என்ன? சார், என்னோட பேர் எல்லப்பன் சார். உங்களுக்கு இந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருமா? எப்போது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் வரும். யாருன்னு தெரியல. 2 பசங்க பேசிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர்? 2 பேர் சார். பார்த்தா அடையாளம் சொல்லுவீங்களா? சார், எனக்கு பார்வை மங்கலா இருக்கு சார். பார்த்தா அடையாளம் தெரியாது சார். அந்த தேவசேன நாக வர சொல்லுங்க. ஓகே சார். சேகர்ண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஐயா கூப்பிடுறாரு, வாங்க போலாம். சேகர்ண்ணா, நாங்க என்ன பண்ணோம்? அதெல்லாம் தெரியலப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிண்ணா. டேய் சீனா, மாட்டிக்கிட்டோம்டா. பயப்படாம வாயை மூடிட்டு வாடா. சார், நாங்க என்ன பண்ணோம் சார்? பேசின அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? அது கண்டுபிடிச்சிருவோம் சார். பேசுங்க சார். என்ன பேசுறது சார்? இவனா?
சார் இவன் இல்லை சார். ஏய் நீ பேசுற. சார் என்ன பேசுறது சார்? எங்க இருந்து வரான்னு சொல்றா? ஆடுகுடி சார். இவனா? இவனும் இல்லை சார். கரெக்டா கேளுங்க, இவங்க யாரும் இல்லையா? 2 பேருமே இல்லை சார். அவங்க குரல் கரகரன்னு இருக்கும். என்ன? அவங்க குரல் கரகரன்னு இருக்கும் சார். சார் அவங்க வந்திருக்காங்க சார். உட்கார வைங்க, வரேன். ஓகே சார். சார் எங்கடா அவன் இன்னொருத்தன்? யாரு சார்? அவன் தான். யாரு? நாகா? தெரியல சார். சார் நாங்க போலாமா சார்? போங்க, திரும்பவும் கூப்பிடுவேன். சரிங்க சார். அந்த கிழவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது ரொம்ப நல்லாவே கேட்கும். பேசும்போது வேற வாய்ஸ்ல பேசுங்க. ஆனா மல்லிக்கு கண்ணு நல்லா தெரியும், காதும் நல்லா கேட்கும். அவளுக்கு நாம யாருன்னு தெரியவே கூடாது. டேய் சார், வாய்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணி பேசலையே? இல்லை சார். இல்லை சார். இட்ஸ் அ வெரி இன்ஃபார்மல் மீட்டிங். அதான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டேன். ஆனால் வந்துட்டீங்க, தேங்க்ஸ் அகைன். நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். கேஸ் நம்பர் 18. போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மனைவிங்க மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் நானும் ஒருத்தனை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாவும் கோவமாவும் ரெண்டுமே இருக்கு. சார், என்னோட மனைவியையும் கொண்டுட்டாங்க. உங்களை எதுக்காக இங்க நான் வர சொன்னா, இன்னும் எத்தனை கொலை பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே நாம கில்லரை தடுத்தாகணும். அவனை தடுக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பிடிக்கணும்ல சார். அவனை எப்படி தேடுறது? அவனை நாம தேடுறதுக்கு முன்னாடி அவன் மனநிலைமையை நாம புரிஞ்சுக்கணும். என்னோட அனாலிசிஸ் படி சைக்கோ கில்லர்ஸ்ல 2 வகை இருக்காங்க. முதலாவது, கொலை பண்ணும்போது அந்த விக்டிம் துடிக்கிறப்ப அந்த வலியால அவனுக்கு கிடைக்கிற சாடிஸ்டிக் பிளஷர், அந்த அட்ரினலின் ரஷ்காக அவங்க கொலை பண்ணுவாங்க. 2வது கேட்டகரி பாப்புலாரிட்டி. கொலை மேல கொலை பண்ணி நான் பெருசா சாதிச்சிட்டேன்னு ஒரு சிக்னேச்சர் விட்டுட்டு ஜனங்களை பயத்திலேயே வச்சுக்கிறது, அந்த பயத்தால வர புகழை என்ஜாய் பண்றது. ஆனா இந்த கில்லர் இந்த 2 கேட்டகரியும் சேர்ந்தவன்ல. He is not a psychopath. இல்ல சார், அவன் பெண்களை மட்டும்தான் கொல்றான். He is a psychopath. They were all helpless. செத்தவங்கெல்லாம் பெண்கள் தான். But I seriously doubt if he is a psychopath. அவன் யாரையும் டார்ச்சர் பண்ணல. இங்க பாருங்க, 2 கொலையிலே ரத்த கரையில. There is no bloodshed. They were all dead before they could realize. Quick deaths. இல்ல சார், கில்லர் எல்லா இடத்துலயும் அவனோட சிக்னேச்சர் விட்டுட்டு போயிருக்கான். He wants to be popular. பாப்புலர் ஆகணும்னா ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும். அந்த பயத்தை உருவாக்கணும்னா கொலை மேல கொலையா பண்ணணும். ஆனா இங்க இந்த டேட்ஸ் பாருங்க. 2015ல ஒரு கொலை நடந்தா 2018ல 2 கொலை நடக்குது. இப்போ ஒண்ணு, இதுல எந்த விதமான யூனிஃபார்மிட்டியும் பேட்டர்ன்ஸும் இல்லை. ஒவ்வொரு கொலைக்கும் நல்ல டைம் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம செஞ்ச பெர்ஃபெக்ட் கிரைம். He is not a psycho killer. சைக்கோ கில்லர் வேஷத்துல நம்ம எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மர்டரர். நமக்கு எதிராக நடக்கிற ரிவெஞ்ச். இந்த கர்மாவோட சிம்பிளை பார்த்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்களா சார்? அது சிம்பிளும் சிக்னேச்சரும் இல்லை. அவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரான்.
அது மூலமா என்ன சொல்ல வரான் சார்? கர்மாங்கிறது என்னன்னா நாம பண்ற நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம்மளை தேடி வருங்கிறது அர்த்தம். எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க வரும் தப்பான விஷயம் மட்டும்தான் நம்மளை தேடி வருது. அப்ப நம்மளால ஏதோ தப்பு நடந்திருக்கு. போலீஸ் நம்மளை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? ஊரை விட்டு போயிடலாமா? நாகா, நாம ஒண்ணு பண்ணலாம். நாம நாகாவை தேடலாம். நீ ஊருக்குள்ள தேடு, நான் ஊருக்கு வெளியே தேடுறேன். சரி. இருட்டினதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே வந்துரு. நான் உன்னை அங்க வந்து பாக்குறேன். நிறுத்து. சரி, நீ போ. நாம என்ன தப்பு பண்ணோம் சார்? நாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே கெட்டது தேடி வரும். பட் நாம எதுவும் தப்பு பண்ணலையே. ஏன் அவன் நம்மளை டார்கெட் பண்றான்? லெட் மீ எக்ஸ்பிளைன். சர்விக்கல் ஏரியாவை ஃப்ராக்சர் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கொண்டு இருக்கான். அதாவது கழுத்தெலும்பு உடச்சுதான் எல்லாரையும் கொண்டு இருக்கான். Why only that? ஒரே மாதிரி ஏன் கொள்ளணும்? There is a message. Maybe a very very emotional one. ஒருவேளை அவனுக்கு சர்விக்கல் ஏரியாவில் ஏதாவது ஆயிருந்தா ஒன்று அவன் பெட்ரிடன் ஆயிருப்பான், இல்லைன்னா செத்து போயிருப்பான். ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் ஹி இஸ் நாட் த விக்டிம். விக்டிம் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கணும். பையன், பொண்ணு, அப்பா, அம்மா, யாரா வேணா இருக்கலாம். தட் பிரிங்ஸ் தி இம்பாக்ட் டு us again. இங்க இறந்த எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மனைவி. அவன் இழந்திருக்கிறது அவனோட மனைவியே தான். இப்படிதான் இறந்திருப்பாங்க. டு பி ப்ரிசைஸ், நம்மளால செத்துருக்காங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் புரியல. அது நம்ம யாருக்கு முன்னாடி எந்த பரிச்சயமும் இல்லை. அதே நேரம் அவன் டார்கெட்ஸ் எல்லாம் நம்ம மனைவியும் இல்லை. நாம I'm sure there are some details hidden within us. நாம பதில் தேடுற ஒவ்வொரு கேள்விக்கும் we are the answers.